தற்செயலாக நான் சார்ந்திருக்கிற நிறுவனம் சார்ந்து பார்க்கும் பொழுது ஒரு கிழங்கிற்கு மிகச்சிறந்த அளவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை படிக்க நேர்ந்தது. என்ன கிழங்கு என்று பார்த்தால் அது ஈழத்திலிருந்து வந்த ஒடியன். அந்த ஒடியன் மாவு பொதுவாக தெரியும், ஒடியன் பனங்கிழங்கில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த மாவு அன்றாடம் நம்முடைய மூத்த தலைமுறை தினசரி சாப்பிட்ட உணவு. நண்பர்களே, கிழங்கு என்றாலே சர்க்கரை நோய்க்கு தூர தள்ளி விடுவார்கள். ஏன்னா அது பூரா ஹை கிளைசிமிக், படுவேகமாக இரத்தத்தில் கருநீரகத்தை சேர்க்கக்கூடிய தன்மை. ஆனால் ஒடியன் கிழங்கு மெல்ல மெல்ல சர்க்கரையை தகர்க்கக்கூடிய. இனிமேல் நாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரையில அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு. உருளைக்கிழங்கு வேகமா அப்சார்ப் ஆகும். சர்க்கரை கிழங்கு வேக வச்சுட்டோம்னா அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்ப எல்லா உலகம் முழுக்க சர்க்கரை கிழங்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில யூடியூப்ல ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் பார்க்குறேன். அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஃபிஷர், டேவிட் ஃபிஷர் நினைக்கிறேன், அவர் படைத்த ஒரு படம் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு அந்த படம். முடிந்தா பாருங்க. என்னமோ நம்ம தலை படம் தரதல படம்லாம் எல்லாம் பார்க்குறோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும். சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல அவர் கிட்டத்தட்ட 25 வருஷமா டிராவல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. என்ன தெரியுமா அதுல? ரொம்ப 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 அழகான, நான் அதுல ஒரு